ஹலோ விவாஸ். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பழம்பெரும் நடிகையான சௌகார் சாணக்கி அவர்களினுடைய மரண செய்தி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் சரி, தென்னிந்திய திரைத்துறையிலையும் சரி ஒரு பேரதிர்ச்சியையும் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இறுதி சடங்கு முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு பெட்டி ஒன்று வந்திருக்கிறதுங்க. அந்த பெட்டியை திறந்து பார்த்த குடும்பத்தினர் ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா கதறி அழுதுருக்காங்க. அந்த பெட்டியில் அப்படி என்ன இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழம்பெரும் நடிகை சௌகார் சாணக்கி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 60களில் முன்னணி கதாநாயகியில் ஒருவராகவே இருந்தாங்க. 70 ஆண்டு காலம் அவங்க குணச்சித்திர நடிகர்கள் மட்டும் இல்லாமல் கதாநாயகியாகவும் அவங்க நடித்து அசத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இறப்பதற்கு ஒரு 2-3 வருடத்திற்கு முன்பு அவங்க கடைசியாக நடித்த படம் அப்படின்னா நடிகர் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த தம்பி அப்படின்ற படத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டி கதாபாத்திரத்தில் சௌகார் சாணக்கி அவர்கள் நடித்திருந்தாங்க. அதுதான் அவங்களுடைய தமிழ் சினிமாவில் கடைசி திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலையும் அவங்களுடைய வயது மூப்பு காரணத்தினாலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால நடிப்பை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேயே சிகிச்சை பெற ஆரம்பித்தாங்க, ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் அவங்களுடைய 94வது வயது முதிர்வு காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகியிருந்ததாக சொல்லப்பட்டது. அவங்களுடைய இறுதி நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள், ரசிகர்கள், அது மட்டும் இல்லாமல் நடிகர்கள், அரசியல் கட்சியினர், பிரமுகர்கள் அப்படின்னு நிறைய பேர் கலந்து கொண்டு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில் அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு பெட்டி வந்திருந்தது. அந்த பெட்டியை குடும்பத்தார் திறந்து பார்த்தவுடன் பேரதிர்ச்சி அடைந்திருக்காங்க. அவங்க சம்பாதிக்கிற காலத்தில் நிறைய இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சில விஷயங்கள் அவங்க முதலீடும் பண்ணியிருந்தாங்க. அது ஒட்டுமொத்தமான டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதனுடைய மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. இது எல்லாமே தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னை மாதிரி திரைத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கும் இல்லை நடிக்கணும்னு நினைக்கிற சக மனிதர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பங்கையும், மீதி இருக்கக்கூடிய முக்காவல்வாசி பங்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய 2 மகள்கள் மற்றும் ஒரு மகனுக்கும் சேரும்படி அவங்க நாமினியாக போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்ததுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மகன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கதறி அழுதுருந்தாங்க. இது காண்போர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.